World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். வாழ்க நலமுடன். வணக்கம். நாமக்கல் மாவட்ட ஜோதிட நல்வாழ்வு சங்கம் நடத்தும் 16வது ஆண்டு விழா. 16வது ஆண்டுன்னா மார்கண்டேயன் ஆண்டு விழா. மார்கண்டேயன் எப்படி இருப்பார் என்று இளமையாக இருப்பார். அதே போல் இந்த நடக்க இருக்கக்கூடிய எல்லா ஆண்டு விழாவும் இளமையாகவே இருக்கும். ஆண்டு விழானா இதுதான் ஆண்டு விழா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய உழைப்பு இதில் தெரியுது. அவருடைய நண்பர்கள், அவருக்கு கூட இருந்த உதவி செஞ்சவங்களுடைய அத்தனை பேருடைய உழைப்புகளும் இதில் தெரியுது. சரி, ஜாதகத்தில் நிறைய கருத்துக்கள் இருக்குது. நமக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்கிறேன். நான் எப்படி பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். சரியாக வந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ ஒருத்தர் மேச லக்னம் 8ல் செவ்வாய் நிற்கிறார். அவர் குரு சாரம் வாங்கி குரு 9ல். நல்லா கவனிங்க. மேச லக்னத்துக்கு 8ல் செவ்வாய் திசை நடத்துகிறாரு. செவ்வாய் திசை, செவ்வாய் புத்தி 4 மாதம் 27 நாள் சாரம் கொடுத்த ஒரு குரு சாரம். அந்த குரு 9ல். நான் கேட்டேன், இப்போ இன்சூரன்ஸ்லேருந்து பணம் வாங்கி வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கிறீங்களான்னு கேட்டேன். ஆமாங்கன்னு சொன்னாங்க. இது எப்படி எடுக்கிறோம், எப்படி யூகிச்சோம், எப்படி பலனாக அது வாயில் வந்தது அப்படின்னு பாருங்கள். 8ஆம் இடம் ஒரு விபத்து ஏற்பட்டால் என்ன பண்ணுறதுன்னு நினைக்கிறது. சாரம் கொடுத்தவர் குரு 12ஆம் இடம். அப்படின்னா அது சேமிப்பு. 9 நமக்கு தடை இல்லாமல் கிடைக்கிது. அப்போ மேச லக்னத்துக்கு 8ல் செவ்வாய் நின்று செவ்வாய் திசை நடத்துகிறாரு. செவ்வாய் புத்தி, அவர் குரு சாரம் குரு 9ல் நிற்கிறார். அந்த காலத்தில் 8ஆம் இடம் வேலை செய்யுதுன்னா பாக்கியம் அங்கே செயல்படுது. இப்போ காலையில் ஒருத்தர் சொன்னார் 8ஆம் இடம் அதிர்ஷ்டம்னு. எப்படி இன்சூரன்ஸ் மூலிமா அவருக்கு பணம் வந்திருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கு அடுத்தது தனுசு லக்னம் 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார். அவர் குரு சாரம் குரு 9ல் சிம்மத்தில் இருக்கிறார். இப்போ இவங்களுக்கு என்ன சொன்னேன், நடந்து போகும்போது காலில் தட்டுப்பட்டு ஒரு நகை எடுத்தீங்களான்னு கேட்டேன். எடுத்துருக்குறேங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 12ஆம் இடம் தானே புதையல். தனுசு லக்னத்துக்கு 12ஆம் இடம் புதையல். 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. இவருக்கு 12ஆம் இடத்துல தான் இவருக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்க போகுதுன்னு சொல்லி இந்த ஜாதகம் நமக்கு இண்டிகேட் பண்ணுது. சாரம் கொடுத்த ஒரு குரு 9ல் நிற்கிறார். அப்போ நடந்து போகும்போது காலில் தட்டுப்பட்டு ஒரு கோல்டு எடுத்தீங்களா? எடுத்தேன். இப்போ அந்த கோல்டு எவ்வளோக்குன்னு எடுத்திருப்பேன்னு சொல்ல முடியுமா உங்களுடைய கேள்வி. இப்போ குரு சூரிய சாரத்தில் வாங்கியிருந்தா 1/4 பவுன் எடுப்பாங்க. ஏன்னா ஒரு பாதம் தானே இருக்கிறதுல. சுக்கரசாரம் வாங்கியிருந்தா 4 பாதம், அப்போ 1 பவுன் எடுப்பாங்க. கேது சாரம் வாங்கினா உடஞ்சி போன நகை, அது மாதிரி அவங்க எடுப்பாங்க. இது இப்படி யூகிச்சு புரிஞ்சு சொன்னோம்னா அது பேர் ஜோதிடம். இப்போ புதையல் யோகம் 1 எப்படி என்னன்னு சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி 8ஆம் இடமா இருந்தால் கூட 8ல் கிரக திசை நடத்தினா கூட அது நன்மைகளை அளிச்சிருக்குதுன்னு ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் சொல்லியிருக்கிறோம். இப்போ கிரகங்கள் ஆட்சி பெற்றால் நல்ல பலன்னு சொல்கிறாங்க. 1, 5, 9ல் இருந்தால் நல்ல பலன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நல்ல பலனா அல்லது தப்பாக தான் வருதான்னா நம்ம ஆராய்ச்சி பண்ணால் தான் நமக்கு தெரியும். நூல்களில் அடிப்படையில் கொடுக்கறதெல்லாம் நம்ம படித்து தான் ஆகணும். அதுக்கு பின்னாடி நம்ம தான் 2ஆம் கிளாஸ் விட்டு 3, 4 மேலே போக போக சில இது நம்மளும் சுயமாக சிந்திக்க ஆரம்பிக்கணும். இப்போ கடக லக்கணம். இது யாராவது கடக லக்கணத்தில் இருந்தால் இப்போ நான் கேட்குறேன், ஆமாம் இல்லைன்னு கூட சொல்லுங்கள். கடக லக்கணத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த ஜாதகர் கோர்ட்டு, கேஸ், போலீஸ் ஸ்டேஷன், ஜெயிலுக்கு போகணும். இப்போ பாரு அங்கே கையை ஒருத்தர் தூக்குறாரு பாரு. அது எதனால் போகணும்? விவரம் புரியணும். விவரம் புரியாமல் நான் மேடையில் சொல்லி என்ன பண்ணுறது? ஒவ்வொன்றுக்கும் விளக்கங்கள் கொடுத்தா தான் அது சிறப்பு. ஈயாத புலவர் இருந்தென்ன, போய் என்ன, எட்டு மரம் காயாது இருந்தென்ன, காய்த்து பயன் என்ன? சரியா? இப்போ இதுக்கு சொல்கிறேன் பாருங்க. கடக லக்கணத்தில் லக்கணாதிபதி சந்திரன் ஆட்சி பெற்றிருந்தா அந்த திசை வரும்போது அவருக்கு சூப்பரான பலன்களை கொடுக்கணும் எல்லாரும் சொல்கிறாங்க. நீங்கள் எப்பொருள் யார் யார் வாய்மொழி கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்போ அந்த சந்திரன் அங்கே 1 8க்குரிய சனி சாரத்தில் நிற்பார், அல்லது 12க்குரிய புதன் சாரத்தில் நிற்பார், அல்லது 6க்குரிய
குரு சாரத்தில் நிற்பார். அப்போ 6, 8, 12 தொட்டுக்கிட்டு தான் அவர் லைஃப் கடைசியில் போய் சேரும், சுடுகாட்டுக்கு போகும். உண்டா இல்லையா? அப்படி தான் போகும். ஆக கடக லக்கணத்தில் எந்த கிரகமும் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. கிரகம் இருந்தால் அந்த 3 ஆதிபத்திய பலனை கொண்டு வந்து அங்கே சேர்த்து விடும், லக்கணத்தில் கொண்டு வந்து சேர்த்து விட்டுருவோம் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ அதே சொல்கிறேன் பாருங்க. மிதுன லக்கணம் 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார், ஆட்சி பெற்றிருக்கிறார். அப்போ 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற கிரகம் அந்த திசை நடந்ததுன்னா 2ஆம் பாவகம் தனம், இது குடும்பம், வாக்கு, கல்வி, எல்லாம் சேமிப்பு எல்லாமே நிறைய வரணுமா இல்லையா? வருதுன்னு சொன்னோம்னா நம்ம தோல்வி அடைஞ்சிருவோம். பார்க்கணும், அது சனிசாரம் வாங்கியிருந்ததுன்னா சொத்த பல்ல அடைச்சிங்களான்னு ஃபஸ்ட்டு கேளுங்க. கண்ணுக்கு வைத்தியம் பார்த்தீங்களான்னு கேளுங்க. 8க்கு அதிபதி சாரத்தில் அங்கே நிற்குது, சரியா இல்லையா? அதுக்கு அடுத்தது மிதுன லக்னத்துக்கு குரு நல்லவரா? கொடிய பாவி. அவருடைய சாரத்தில் புனர்பூசத்தில் இருந்தாலும் அதே பிரச்சனை தான் கொடுக்கும், புதன் சாரத்தில் இருந்தாலும் அதே பிரச்சனை தான் கொடுக்கும். ஆக மிதுன லக்கணக்காரங்களுக்கு 2ஆம் இடத்துல கிரகம் இருந்தால் சொத்தப்பல் அடைச்சிங்களான்னு கண்ணை முடிவிட்டு கேளுங்க, எல்லாருமே ஆமான்னு சொல்லுவாங்க. 1, 2 விதிவிலக்கு 95% சரியாக வரும். இப்போ மீன லக்கணக்காரங்களுக்கு 5ஆம் இடத்துல கிரகம் இருந்தால் அம்மாவுக்கு சொத்தப்பல் அடைச்சிருக்குதான்னு கேளுங்க. மீன லக்கணத்துக்கு 4ஆம் இடமா மிதுனம், அதுக்கு 2ல் கிரகம் இருக்குதா? இருந்ததுன்னா இந்த வேலையை வந்து செஞ்சிடும். அப்புறம் 1, 5, 9 கிரகம் இருந்தால் சூப்பர் பாயிண்ட், நல்ல பலன்கள் கொடுக்கும். என்ன நல்ல பலன் கொடுக்கும்? பலாப்பழம் மாதிரி கொடுக்குமா? கடக லக்கணத்துக்கு சந்திரன் வந்து 5ல் இருந்தால் எப்படி பலன் கொடுக்கும்? 1, 5, 9 தான் இருக்காரு. அவர் என்ன சார் வாங்குவார்? ஒன்று 6க்குரிய குருசாரம் வாங்குவார், அல்லது 8க்குரிய சனிசாரம் வாங்குவார், அல்லது 12க்குரிய புதன் சாரம் வாங்குவார். இந்த 3 பலன்களை கொடுக்கத்தான் குருன்னு சந்திர பகவான் விருச்சிகத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்போ கடக லக்கணத்துக்கு சந்திர திசை பெரிய யோகத்தை பண்ணணும்னு சொல்லி 1, 5, 9 இருந்தால் யோகம் பண்ணணும்னு சொல்லி எடுக்கக்கூடாது. ஏன்னா நாங்கள் எடுத்து இதிலெல்லாம் வந்து ஜெயிக்காமல் போய் ஏன், எதற்கு, எப்படி என்ற வினாக்களை எடுத்து அந்த வினாக்களுக்கெல்லாம் பதில்கள் கண்டுபிடிக்கும் போது தான் இந்த விவரம்லாம் நமக்கு தெரியுது, சரிங்களா? அதே மாதிரி மீன லக்கணம் 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார், நல்ல பலனை கொடுப்பாரா? அங்கே பார்த்தா 8க்கு அதிபதி சாரம் சுக்கிர சாரம், 6க்கு அதிபதி சாரம் சூரிய சாரம், அப்புறம் கேது சாரம் ஒன்று இருக்குது. கேது நல்லவரா கெட்டவரா? கேது போல் கெடுப்பான இல்லை, ராகு போல் கொடுப்பான இல்லை. அப்போ கேது சாரம் வாங்கி அந்த கேது எங்கே நிற்குதோ அதை வச்சு நம்ம அந்த பலன்களை நம்ம அங்கே எடுக்கணும். இந்த 2க்கு பார்க்கும்போது மீன லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு, தன பாக்கியாதிபதி திசையில் 7 வருஷம் வாரி வழங்கிடுவாருங்கிறது இல்லை. அதில் வந்து பல்லு அரைப்பல்லா போகும். 8க்குரிய சாரம் வாங்கியிருந்தால் பல்லு அரைப்பல்லா போயிடும். எத்தனை பேத்துக்கு அரைப்பல்லா ஒட்ட வச்சிருக்கிறேன் நான், சரியா? அது மாதிரி பலன் எடுக்கணும். அதே மாதிரி மகர லக்கணம் 12ஆம் இடத்துல வந்து சந்திரன் சுக்கிரசாரம் வாங்கி சுக்கிரன் 8ல் பாலை வந்து காலில் சுடுபாலை ஊற்றி கால் வந்து போச்சான்னு கேட்டேன், வேஸ்ட் எடுத்துக்க ஒதுக்கி காட்டுறார், அவ்வளோ தூரம் கால் வந்துருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம ஏதாவது கூர்ந்து உணர்ந்து பலன் சொன்னால்தான் ஜோதிடம். மேலும் போக்கால இங்கே ஆணைக்கு அறம் குதிரைக்கு குரங்கிறதுக்குலாம் இங்கே வேலை கிடையாது. பூசி மெழுகவும் கூடாது. நமக்கு தெரிஞ்சது என்னவோ தெரிஞ்சதை கரெக்டாக நம்ம சொல்லணும். இது எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது அதுவும் உங்களுக்கு புரிய வைக்கணும் இல்லை? மகர லக்கணத்துக்கு 12ஆம் இடம் வந்து கால் பாதம், சந்திரன், சந்திரனா நீர், சாரம் கொடுத்தவங்க யாரு? சுக்கிரன். சுக்கிரன் நிற்கக்கூடிய இடம் 8, அந்த இடம் வந்து சூரியனுடைய வீடு நெருப்பு. 12ஆம் இடமும் நெருப்பு ஸ்தானம். அப்போ நெருப்பில் பால் சூடு பட்டு காலில் பட்டு கால் வந்து போச்சான்னு கேட்டான். ஆமாங்களா? இப்போ சாரத்தில் பலன் எடுக்கலாமா வேணாமா? மீன லக்கணம் 4ஆம் இடத்துல புதன் ராகு சார், ராகு 5ல், 4ஆம் இடம் தானே கல்வி. சாரம் கொடுத்தவர் யார்? ராகு 5 இல்லையா? உயர்கல்வியா? முஸ்லீம் கல்லூரியில் படிக்கலாம்னா திருச்சி பிஷப் கூப்பர் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிறாங்கிறார். கடகல இது கன்னி லக்கணம் 4ஆம் இடத்துல புதன், கேது சாரம், கேது 5ல். கிறிஸ்டியன் கல்லூரியில் படிக்கிறாரா? கிறிஸ்டியன் கல்லூரியில் படிக்கிறார். அப்போ நமக்கு எப்படி கிறிஸ்டியன் கல்லூரியில் படிக்கிறது நமக்கு தெரியும்? நம்ம சொல்லணும், அவங்க ஆமான்னு சொல்லணும். நான் ஜாதகத்தை ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே விட்டலாம், இனிமேல் ஜாதகம் வேண்டாங்கிற லெவலுக்கு அந்த இமயத்தை நான் தொட்டுட்டேன். ஒரே நாளில் 3 லாரி விற்கணும்னு சொன்னேன். முதல் நாள் வந்துட்டு ஜாதகம் பார்த்துட்டு போனார், மறாவது நாள் 21 மணி நேரத்தில் 3 லாரி விற்றுட்டார். அதுக்கு சாட்சி 10 பேர் இருக்காங்க. நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் தான் அந்த நபர். ஒரு நாளில் 3 லாரி விற்கிறது என்ன சாதாரண விஷயங்களா சொல்லுங்கள்?
3 லாரி விற்றுட்டு நைட்டு 9:23 எனக்கு ஃபோன் அடிக்கிறார். 3 லாரி வித்தாச்சுப்பா, 4 லாரியில் ஒன்று நீங்கள் நிற்கன்னு சொன்னீங்க, நின்றுது. 3 விற்றுட்டு காசு வாங்கி என்ன எங்கள் மனைவி பீரோவில் வச்சுட்டாங்க, இப்போ தான் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு 3 நாள் கழிச்சு வந்து என்னை வந்து திருப்பி வந்து பார்த்துட்டு போனாங்க. அப்போ இதெல்லாம் வந்து எப்படின்னா அமானுஷ சக்தின்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம பயன்படுத்தணும். அதாவது பிரபஞ்சத்தோட நம்ம லைஃப் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணோம்னா தான் நம்ம ஜெயிக்க முடியும். இப்போ வந்து நாட்டில் வந்து ஜோதிடம் இருக்குது, வாஸ்து இருக்குது, நியூமராலஜி இருக்குது, எண்கணிதமும் அதாவது பேரியல் ஜோதிடம் எல்லாமே ஜோதிட சம்பந்தப்பட்ட வகையில் நிறைய இருக்குது. இதெல்லாம் யாருக்கு கட்டுப்பட்டு இருக்குதுன்னா பிரபஞ்சத்துக்கு கட்டுப்பட்டு இருக்குது. பிரபஞ்சம் என்பது என்ன? நெருப்பு, நிலம், காற்று, நீர், ஆகாயம், இந்த 5ம் சேர்ந்ததுக்கு பேர் பிரபஞ்சம். இதுக்கு நம சிவைய அப்படின்னு சொல்லி இதுக்கு பேரு. நம சிவாயன்னு சொல்லி சொல்லக்கூடாது, நம சிவைய அப்படின்னு சொல்லணும். ஒரு மனிதரை வந்து திரு போட்டு பேசுகிறோம், ரொம்ப பெரியவங்களா இருந்தால் உயர் திரு போட்டு பேசுவோம். அது மாதிரி முன்னாடி வந்து ஓம் போட்டு நம சிவையன் என்று நம்ம சொல்லலாம். இந்த நம சிவயத்துக்கு கட்டுப்பட்டது இந்த ஜோதிட விவரம் எல்லாமே அது கண்ட்ரோல் வச்சிருக்குது. அது எப்படி வச்சிருக்குது இப்போ நீங்கள் புரிய வச்சிருக்கோம். உங்களுக்கு ஒரு சுனாமி அடிச்சது, அந்த சுனாமி அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா 3 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் ஒரே நாளில் இருக்கிறாங்க. அத்தனை பேர் ஜாதகமாக செத்து போடுவாங்கன்னு இருந்திருக்குமா? ஜோதிடர்கள்லாம் சிந்திக்கணும். இந்த ஒரு இடத்துல ஒரே நாளையில் வந்து 3 லட்சம் பேர் சாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி ஒரு 10,000 கட்டடம் 5,000 கட்டடம் இடிக்குதுன்னா 5,000 கட்டடமாக வாஸ்து பார்க்காம கட்டியிருப்பாங்க. அதில் ஒரு 500 கட்டடமாவது வாஸ்து பார்த்து கட்டியிருப்பாங்களா, இல்லை கட்டியிருக்க மாட்டாங்களா? அதே மாதிரி பேர் நிறைய பேர் மாற்றிருப்பாங்களா, மாற்றிருக்க மாட்டாங்களா? அதனால் எது செஞ்சாலும் சரி அது வந்து அவன் என்று ஒரு அணு அசையாது, ஒரு அணு அசையாதுன்னு அன்னை தமிழன் சொன்னான். அந்த அணுவினால தான் அந்த உலகத்துக்கு பாதிப்புகள் ஏற்பட போகுது. அப்போ பிரபஞ்சத்தை நம்ம எல்லாம் கோபம் பண்ணிட்டு இருக்கிறோம், எல்லாரும் சேர்ந்து கோபம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த உலக நாடுகள் எல்லாம் வான்வண்டியை பூரா பட்டாசு வெடிச்சு புகையை கிளப்பி வான்மண்டலத்தை வந்து தூஸ் பண்ணுது. கடலில் அதே மாதிரி ஏகப்பட்ட அணு ஆயுத சோதனைகளை பண்ணி கடலை வந்து தூஸ் பண்ணிட்டு இருக்குது. அதே மாதிரி சூரியனுடைய ஒளியில் இப்போ வந்து இது சோலார் சிஸ்டம் அங்கேயும் வந்து கை வச்சுட்டாங்க. இப்போ எல்லா இடத்துக்கும் போனதுனால இப்போ பிரபஞ்சம் வந்து இப்போ கோபமான நிலைகளை நோக்கி போயிட்டு இருக்குது. இந்த உலகத்தில் வந்து இந்தியா மட்டும்தான் இறைவன் வாழக்கூடிய இடம், வேற எந்த நாட்டிலையும் வாழ மாட்டார். இப்போ வந்து ராவண ராஜ்யம் நடந்துட்டு இருக்குது. அடுத்தது ராமராஜ்யம் இந்தியாவில் வரப்போகுது. ராவண ராஜ்யத்தை விரட்டிட்டு ராமராஜ்யம் இங்கே வரப்போகுது. அதனால தான் தென்னாடு உடைய சிவனே போட்டு எந்நாட்டவருக்கு இறைவா போட்டுன்னு சொல்லி 9 நவகிரகத்துக்கும் கோயில் கட்டி வச்சிருக்காங்க நம்ம தமிழகத்தில். இந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டா நல்லா ஆகுமா அப்படின்னா சாமி கும்பிட்டாலும் நல்லா ஆகாது. போய் அங்கே போயிட்டு வான்னு சொன்னோம்னா, இப்போ இந்த முன்னாடி வந்து ஒரு விநாயகர் கோயில் இருக்குது, அந்த அரச மரத்தை போய் ஒரு மணி நேரம் நின்றுட்டு வான்னு சொன்னோம்னா நாங்கள் போய் என்னென்ன பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணலாம், அங்கே ஒரு பிள்ளையார வை, அப்போ போய் நின்னோம்னா சாமி கும்பிட வந்தான்னு சொல்லு, அவருடைய ஆகர்ஷண சக்தி உங்களுக்கு கிடைக்குமா? அதாவது அரச மரத்தில் வந்து 10 லட்சம் இலை இருக்குது, 10 லட்சம் இலையும் ஆக்சிஜனை வெளியிடுது. இந்த ஆக்சிஜனை வந்து கார்பன் டை ஆக்சைடை கிரகிச்சு நமக்கு நல்லது செய்யுது. ஆகையினால அந்த அரச மரத்துக்கு அடியில் ஒரு பிள்ளையாரை வச்சு அங்கே போய் இலைப்பாடுற மாதிரி நிழல் கொடுக்குதா, நிழலில் போய் உட்காரும்போது ஆக்சிஜன் நமக்கு கிடைக்குது, ஆரோக்கியம் கிடைக்குது. ஆதி காலத்தில் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்துலேயும் 4 அரச மரம் 2 ஆலமரம் இல்லாத ஊரே கிடையாது. இன்னைக்கு அதெல்லாம் அழிஞ்சுது. அதனால தான் ஹாஸ்பிட்டல் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு. அப்போ வந்து பிரபஞ்சம் வந்து கட்டுப்பட்டு தான் இந்த இதெல்லாம் நடக்கிறதுனால, அப்போ நம்ம வாஸ்து பற்றி சொன்னோம்னா இதனால தான் இது போச்சுன்னு ஒரு 90% சொல்லுங்க, ஒரு 15% முன்ன பின்ன கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. அதே மாதிரி நியூமராலஜி சொன்னாலும் ஒரு 90% சொல்லுங்க, ஒரு 10% இது பண்ணி பாருங்க, மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லணும். இதுதானே அறுதிவிட்டு உறுதிவிட்டு சொல்லி தோல்வடைஞ்சாங்கன்னா அதனுடைய தோஷம் நம்மளை தான் வந்து தாக்கும். ஏன்னா பிரபஞ்ச சக்தி அவ்வளோ பெரியதாக இருக்குது. இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி பாருங்க, வாஸ்து பார்த்து கட்டின வீடு 10 லட்சம் வீட்டில் 10,000 வீட்டில் ஒரு 10 வீடாவது இருக்கும். ஏன் வந்து இதாகுது? 3 லட்சம் பேர் ஒரே நாளில் எப்படி இருப்பாங்க? அவங்க கிரகம் அத்தனை பேத்துக்கும் அது மாதிரி போட்டிருக்கு. அதனால் பிரபஞ்சம் வந்து கோயில் சாமி எதுவுமே பார்க்காது. அந்த பிரபஞ்சம் அழிஞ்சதுன்னா இங்கே இருக்கிற அத்தனை கோயிலும் எல்லாம் கடலுக்குள்ளார போயிடும். எந்த சாமியை தடுத்து நிறுத்த முடியாது. ஒருத்தர் சொன்னார், எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வந்து தர்பணேஸ்வரர் கோயில் நம்ம சனீஸ்வரன் கோயிலுக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம், திருநள்ளாருக்கு நல்லா போயிடுச்சுன்னு சொன்னார். நீ கோயிலுக்கு பிள்ளாரு போனதுனால நல்லா ஆகலையா?
கோயிலுக்கு முன்னாடி குளத்தில் வந்து அல்ட்ரா வயலட் கதிர் வந்து வான்மண்டலத்திலிருந்து அங்கே வருது. நம்ம 18 சித்தர்களும் இந்த 9 நவகிரக கோயிலை வந்து கட்டியிருக்கிறாங்கன்னா அந்தந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சு அங்கே நிறைய வந்து உழுவுது. அந்த இடத்துல வந்து மனிதன் வந்து யாருக்கு எந்த கிரகம் நேசமாக இருக்குதோ அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சு முழுமையாக உங்களுக்கு கிடைக்கவில்லை. இதெல்லாம் அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சு வாங்குவதற்காக நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு குணமாகும். அப்போ வந்து சனி பகவானுக்கு எவ்வளவு 19 வருஷம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு 19 நாள் அல்லது 19 மணி நேரம் அங்கே போய் உக்காந்துரு. சாமி கும்பிடுறதுங்கிறது வந்து கும்பிடுறது வேண்டாம்னு சொல்லலை. ஏன்னா நம்ம எல்லாருமே நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கார், அவர் வழிபட்டுக்கிட்டு தான் நம்மளுடைய காரியங்கள் அன்றாட காரியங்களை செய்கிறோம். அதை வந்து இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த கதிர்வீச்சு தான் அவங்களுக்கு வரக்கூடிய இடர்பாடுகளை நீக்குது. இதனால தான் ஆதியில் சொன்னாங்க, கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் உட்காந்து எழுந்திரிச்சிட்டு வான்னு சொன்னதுக்கு காரணம் தெரியலன்னா இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க. ஒரே நிமிஷம். அமாவாசை இந்த திதி தவசம் வருது. அதான் எதுக்கு வருது? அன்றைக்கி ஒரு நாளைக்காவது நம்ம அப்பா அம்மாவை செத்து போனவங்களை நினைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த அமாவாசை வருது. நினைக்கணுங்கிறதுக்காக வருஷத்துக்கு ஒரு டைம் திதி கொடுக்குறாங்க. அமாவாசை கொடுக்காதவங்க திதி கொடுக்குறாங்க. உத்தராயண காலம் 6 மாதம் ஒரு பகல் பொழுது, தட்சிணாயன காலம் 6 மாதம் ஒரு இரவு பொழுது. ஒரு நாள் அவங்களுக்கு இறந்து போனவங்க அத்தனை பேருக்கு தெய்வலோக பதவி வைகுந்த பதவி அடைஞ்சிட்டாங்க. அப்போ அவங்க இறைவனோட சேர்ந்துட்டாங்க. அப்போ ஒரு வருடங்கிறது ஒரு நாள். அந்த ஒரு நாளில் அவங்களுக்கு ஒரு உணவு வச்சு ஒரு வஸ்திரம் வச்சு ஒரு தீபம் காட்டணும்னா போதும். அதை அவங்க ஏற்றுக்கிட்டு அவங்க போயிடுவாங்க. அப்போ நமக்கு கண்கண்ட தெய்வம் யாரு? நம்ம தாயும் தந்தையும் தான். அந்த கண்கண்ட தெய்வம் 2வது சூரியன் சந்திரன் தான். இந்த 4 பேருடைய வழிபாடு நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை பெரிய அளவில் உயர்த்துங்கன்னு சொல்லி எனக்கு இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த தம்பி சக்தி குரு அவர்களுக்கும், இந்த நாமக்கல் மாவட்ட ஜோதிட நல்வாழ்வு சங்கத்தில் உறுப்பினர்களாக இருக்கிற தலைவர், செயலாளர், பொருளாளர் அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் நன்றி கூறி இதுவரையும் பொறுமையாக கேட்ட உங்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி வணக்கத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய கரூர் சுந்தரராஜன் ஐயா அவர்கள் நம்முடைய சங்கத்திற்கு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி தொடர்ச்சியாக வந்து வருவார். நிறைய ஜோதிட கருத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா அவர்கள் வந்து ஜெராக்ஸ் போட்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கேப் ஆயிடுச்சு, மறுபடியும் வர முடியல. அது வந்து சில சூழ்நிலைகள் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்ல இருந்து எடுத்து விட்டாச்சு, அதனால பேச முடியல. ஆனால் வந்து நிறைய கருத்துக்கள் அவர் வந்து ஜோதிடத்திற்காகவே நிறைய விஷயங்களை ஒளிமறைவு இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஜோதிட ஆத்மா. அவருக்கு நம்முடைய நாமக்கல் மாவட்ட ஜோதிடர் நல்வாழ்வு சங்கத்தின் சார்பாக சுந்தரராஜன் ஐயா அவருக்கு ஜோதிட கலைஞான சக்கரவர்த்தி என்ற விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. மருதமலை குருஜி ஐயா அவர்கள் அவருக்கு பொன்னாடை அணிவித்து இவ்விருதை வழங்குவார்கள். ஐயா போட்டோ எடுங்க. சுந்தரராஜன், கரூர் சுந்தரராஜன்.